இந்த ஸ்லோகமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இதுல பகவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஞானத்தை ஒரு ஞானி எப்படி என்னென்ன படிநிலையில அடைந்தாரு, அவர் அடைஞ்சதுனால அவருக்கு என்ன பலன் கிடைச்சுது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல என்ன பண்றாரு நமக்கு சொல்றாரு. ஞானியோடைய படிக்கட்டு எப்படி இப்படிலாம் அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பா என்னென்ன நிலையை தாண்டி அவர் வந்தாரு, அவர் வந்ததனுடைய அந்த ஞானத்தை அடைஞ்சனுடைய பலன் என்ன, அவர்கிட்ட இருக்க அறியாமை நீங்கி அவருக்கு அவரை பற்றி ஞானம் வரும்போது அந்த ஞானி என்ன பலனை அடைஞ்சாரு அப்படின்னு பகவான் என்ன பண்றாரு, முன்பு நிறைய ஸ்லோகம் சொல்லிக்கிறாரு. இது இன்னும் கொஞ்சம் என்ன பண்றாரு, உயர்ந்த நிலையில சொல்றாரு. இப்ப நமக்கு இப்ப இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறோம். எங்க வீட்டுல எனக்கு இருக்க பிரச்சனை எனக்கு தெரியும். நீங்க என்ன ஆத்மாங்கிறீங்க, பிரம்மங்கிறீங்க, இதெல்லாம் அடைஞ்சா நீ ஞானிங்கிறீங்க, ஞானம் வந்தா நீ சந்தோஷமா இருப்பங்கிறீங்க, அப்புறம் பிறவே இல்லைங்கிறீங்க. இப்படி நமக்கு இயல்பா தோணும். எல்லாருக்கும் எனக்கு இருக்க பிரச்சனை இப்ப பணம் இல்லைங்கிற பிரச்சனை, வீடு இல்லைன்னு பிரச்சனை, அப்புறம் பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு பிரச்சனை, இல்ல கல்யாணமான குழந்தை பிறக்கலைன்னு பிரச்சனை, இல்லைன்னா எங்க வீட்டுல இவங்களே என்னை புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்னு பிரச்சனை, அப்படி என்னை கொஞ்சம் இவங்களை ரொம்ப இகழ்ச்சியா நினைச்சுக்கிறாங்க, என்னை அவமானப்படுத்துறாங்க. இப்படி நம்ம மனசுக்குள்ள 1008 கவலைகள் இருந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு நீங்க என்னமோ ஆத்மா அனாத்மான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நமக்கு என்ன பண்ணலாம், இயல்பா தோணும். இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். அப்புறம் நமக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா, நம்ம தான் பெரிய பிரச்சனை இருக்கும், நம்மள மாதிரி பிரச்சனையோட இருக்கிறவங்க யாரும் இல்லை, அதனால நம்ம அடிக்கடி நான் படுற கஷ்டம் யாரும் படக்கூடாது அப்படின்னு இது எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். இந்தியாவில பிறந்தாலும் சரி, எந்த நாட்டுல பிறந்தாலும் சரி, அவங்கவுங்களுடைய பிரச்சனை அவங்கவுங்களுக்கு என்னவா தெரியுது, பெருசா தெரியுது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், விரலுக்கு தகுந்த வீக்கம் தான். எல்லாருக்கும் அவங்கவுங்க லெவல்ல அவங்கவுங்களுக்கு என்ன பண்ணுது, துயரமானது இருக்கதான் செய்யும். ஏன்னா மனித பிறவியே 50 புண்ணியம் 50 பாவம், அதனால நம்ம புண்ணிய பாவம் கலந்த பிறவிதான் மனித பிறவி. அப்ப நமக்கு எவ்வளவு சுகமா இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சில துயரங்களும் எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும். ஆனா அந்த துயரங்கள் எல்லாமே நமக்கு என்னவா வரும்னா, ஒரு முமுட்சுவா இருந்தா இந்த ஞானத்தை அடையிற விஷயத்துல அது நமக்கு என்னவா மாறிடும், நமக்கு பக்குவத்தை கொடுக்கக்கூடியதா, பலனை கொடுக்கக்கூடியதா மாறிடும். இப்போ அதுக்கெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா, நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கு, நீ தவமாறு, பாராயணம் பண்ணு, ஜபம் பண்ணு, கோயிலுக்கு போ, தியானம் பண்ணு, இறை சிந்தனையோட இரு, பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணு. இதனால நமக்கு அடிப்படையா வரக்கூடிய சாதாரண பிரச்சனைகள் துயரங்கள்ல நம்மளை விட்டு போயிடும். சில பிரச்சனைகள் சில துக்கங்கள் நம்ம அனுபவிச்சு ஆகணும், அது வந்தே ஆகும். அதை இந்த பகவானுடைய அனுகிரகத்தை புரிஞ்சுக்கிட்டு சரி இந்த சூழ்நிலை கடந்து போகும், எதுவுமே தொடர்ந்து இருக்காது, இந்த சூழ்நிலை நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம என்ன பண்ணுவோம், முயற்சி பண்ணி இதை அக்செப்ட் பண்ணிட்டு இதை கடந்து போறதுக்கு நம்ம பழகிக்குவோம்னு சொல்லி அந்த காலகட்டத்தை நம்ம கையாளுறதுக்கு நமக்கு அந்த பக்குவம் வந்துடும். இப்போ இந்த எல்லா துயரத்துக்கும் அடிப்படையா காரணம் என்னன்னா, பிறந்தாலே துயரம்தான். நீங்க எந்த பிறவி எடுத்து பிரைம் மினிஸ்டர் ஆனாலும், இல்லை இந்த உலகத்துக்கு கீழே எல்லா அகில உலகத்தையும் நீ ராஜாவை ஆண்டாலும் துயரங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும், குழந்தையில இருந்து எல்லாத்துக்கும் இருக்கும். ஒரு சின்ன பூச்சியில இருந்து, புழுவுல இருந்து, ஒரு சின்ன செடியில இருந்து 4 நாளைக்கு அந்த செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றலைன்னு அது என்ன பண்ணுது, பாவம். அது போய் தானா போய் தண்ணி எடுத்துக்க முடியாது, கீழேயும் தண்ணியில இவனும் ஊற்ற மாட்டேங்கிறான். அதுக்கு அதனுடைய கஷ்டம் அதுக்கு. அப்படி எதை எடுத்தாலும் அதுக்கு அதனுடைய துயரங்கள் கண்டிப்பா இருக்குதான் செய்யும். எல்லா துயரத்துக்கு காரணம் பிறவி துன்பம், பிறந்திருக்கிறது தான். அப்ப நம்ம பிறக்காம இருக்கணும், இந்த துயரம் நம்ம போகணும்னா அடிப்படையா முழுமையா துயரம் நம்மளை விட்டு நீங்கணும்னா நம்ம கிட்ட நம்மளை பற்றி அறிவு தான் வரணும். அப்படி வரும்போது என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த படிநிலைகளை தான் பகவான் இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு. ரொம்ப முக்கியமான அழகான ஸ்லோகம். தத்புத்தயஸ்தத் சொல்லுங்க, தத்புத்தயஸ்ததாத்மானஹ. அந்த மானஸ் அப்படிங்களா, அந்த இஸ்ஸ எடுத்துட்டு ஹா போட்டுட்டோம்னா தத்புத்தயஸ்ததாத்மானஹ தன்னிஷ்டாஸ்தத் பராயணாஹ கச்சந்த்ய புனராவ்ருத்திம் ஞான நிர்தூத கல்மஷாஹ. இப்ப நமக்கு சாஸ்திரமே கேக்குது ஒரு கேள்வி. சரி உனக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னு சொல்ற, ஒருத்தருக்கு பணம் தான் பிரச்சனை அப்படின்னா, சரி பணம் எல்லாம் முழுசா இருக்காங்கல்ல, அவங்க நிம்மதியா இருக்காங்கன்னு கேட்டானா, எல்லாம் இருக்குங்க ஆனா ஏனோங்க
அப்படின்னு அப்படி சொன்னாலும் என்ன அர்த்தம்? அங்க உள்ளுக்குள்ள என்ன இல்லை? நிம்மதி இல்லை. சரி, ஒருத்தருக்கு கல்யாணம் முடிக்கல அதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டா, கல்யாணம் முடிச்சுன்னு கேட்டா அது ஏன் பண்ணிருக்கேன் ஆனா அப்படின்னு அங்க சொல்றோம். இப்படி யாரை கேட்டாலும் எல்லாம் இருந்தாலும் ஆனா அப்படிங்கிற அந்த பட் அப்படிங்கிற சாமிஜி, அந்த பட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து எல்லாருக்கும் என்ன பண்ணுது? நிற்கும். அப்ப எவ்வளவு செல்வம் இருந்தாலும் எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி படிப்புல உனக்கு நிறைவா அப்படின்னு எம்பிபிஎஸ் படிச்சவங்க கேட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? மேல அடுத்த படிப்பு படிக்கணுமாங்க. அவங்களை கேட்டா இன்னொன்னு படிக்கணும்பாங்க. இப்படி எதை பண்ணினாலும் யாருக்கும் படிப்புல திருப்தி வராது முழுமையா. எவ்வளவு செல்வம் இருந்தாலும் செல்வத்துல திருப்தி வரல. சரி, வீடெல்லாம் கட்டி முடிச்சா சந்தோஷமா இருக்கானா இன்னும் 2 ரூம் போட்டிருக்கலாம், மரம் விட்டுட்டேன், இப்ப விலைவாசி என்ன ஆயிடுச்சு? அதிகமாயிருச்சு. சரி 10 சென்ட் இருக்கு அப்படின்னா அப்பவே சொன்னாங்க பக்கத்துல இந்த 10 சென்ட் என்ன பண்ணிக்கலாம்? சேர்த்தி வாங்கி போட்டிருக்கலாம். எதை எடுத்தாலும் தங்கிட்ட இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் திருப்தியே இல்லை. என்ன பண்ணாலும் மனசுக்குள்ள ஒரு அதிருப்தியானது இருந்துட்டே இருக்கும். இந்த அதிருப்தி, அந்த வேக்கம் சொல்ற சாமி இங்கிலீஷ்ல, அந்த ஒரு வெற்றிடம் இருக்குல்ல, அது இந்த ஞானத்தினாலதான் நிரப்பப்படும். அதனால உனக்கு எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் எல்லா உறவு இருந்தாலும் பேரம் பேத்தியோட எல்லாம் இருந்தாலும் அந்த பேத்தி இருக்கு பாருங்க, அதுக்கு மட்டும் அந்த ஸ்கூல்ல மட்டும் அட்மிஷன் கிடைச்சிட்டா போதும். இப்போ கடைசி இங்க வந்து அங்க வந்து கடைசியில அந்த குழந்தைக்கு அட்மிஷன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை, ஏதாவது ஒண்ணு. அப்படி எல்லாம் இருந்தாலும் பையன் 2 நாளா போனே பண்ணல, ஏன்னு தெரியல. அவெல்லாம் பண்ண நினைச்சிருப்போம், அவ தான் பண்ண விடாம ஏதாவது பண்ணியிருப்போம். இப்படி நம்ம கற்பனையினாலேயே எதையாவது ஒண்ணு நினைச்சு உள்ளுக்குள்ள ஒரு துயரத்தை நம்ம கொடுத்துட்டே இருக்கும். இந்த இடத்துக்கு ஒரு ஞானி மீன்ஸ் ஒருத்தர் முமுக்ஷு. என்ன? நான் எப்படியாவது இந்த ஞானத்தை அடைஞ்சிடணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம படிச்சு கேட்டது வரைக்கும் ஞானம்தான் நம்மளுடைய துயரத்தை முழுமையா என்ன பண்ணுது? நீக்குது. அப்ப இந்த ஞானத்தை நான் எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணணும். யாரு முடிவு பண்ணாலும் அவங்களுக்கு பேரு என்ன? முமுக்ஷு. இப்ப யாரோ இல்லை, இப்ப இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? முடிவு பண்ணணும். இந்த பிறவிலேயே இந்த ஞானத்தை நம்ம என்ன பண்ணணும்? அடையணும். எந்த ஞானத்தை? நம்மளை பற்றி உண்மையை நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். இந்த இடத்துக்கு ஒரு சொல்லுக்கு 2 மீனிங் இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். தத் பராயணாக அப்படின்னு முதல் வரியில கடைசி சொல்லு இருக்கும். தத் பராயணாக. தத்துனா அதை, எதை? இந்த சாஸ்திரம், இது பிரம்மம் ஆத்மான்னு எந்த ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோ, பராயணா அந்த உண்மையை அறியறத என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம். பர அயனம் அப்படின்னா நான் அடைய வேண்டிய கதி, நான் அடைய வேண்டிய இடம், நான் சென்று சேர வேண்டிய இடம், எந்த நான் நிலையை அடையணும், லட்சியம் எதுனா தத்து நினைக்கிறது. தத் பராயணாக, தத் பரம், அந்த மேலான அந்த பரபிரம்மத்தை, ஆத்மாவை தான் நான் அடையணும், அதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் அப்படின்னு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் திடமா என்ன பண்ணணும்? முடிவு பண்றாங்க. பகவான் சொல்ற ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாங்க. சரி, முடிவு பண்ணிட்டு எங்க அப்படியே ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடாது. தத் புத்தயக, முதல் வரியில முதல் வார்த்தை தத் புத்தயக. சாதாரண நமக்கு தான் புத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புத்தினால இந்த உலகத்துல எதை வேணாலும் நம்ம அறிவை அடையலாம். இப்போ ஒருத்தருக்கு வந்து நமக்கு கெமிஸ்ட்ரியில டவுட் இருந்தா கெமிஸ்ட்ரியை படிச்சாதான் அந்த சந்தேகம் நம்மளுடைய என்ன பண்ணும்? போகும். இப்ப எந்த விஷயத்தை பத்தி நமக்கு அறியாமை இருக்கோ அந்த விஷயத்தை பற்றி அறிவு வந்தாதான் அந்த அறியாமை நம்மளை விட்டு போகும். அப்ப நம்ம அதுக்கு எதை போய் பயன்படுத்தணும்? புத்தியை பயன்படுத்தணும். ஒரு குழம்பு வைக்கணும், ஒரு ரசத்தை சரியா வைக்கணும்னா கூட அதுக்கு எதை பயன்படுத்தணும்? நம்ம புத்தியை பயன்படுத்தணும். இப்போ இந்த உலகத்துல மெட்டீரியலா, இந்த உலகத்துல லௌகீகமா எந்த அறிவு அடையினாலும் அதுக்கு என்ன பண்ணணும்? அறிவை பயன்படுத்தணும், புத்தியை பயன்படுத்தணும். இப்ப இவர் யாரு? முமுக்ஷுவா இருக்கிறவன், ஜிக்ஞாசுவா இருக்கிறவரு, தத் புத்தயக அந்த பிரம்மத்தை அறியறதுக்கு அவர் புத்தி என்ன பண்ணுவாரு? பயன்படுத்துவாரு. இதான் தத் புத்தயக அப்படின்னா பிரம்மத்தை அறியக்கூடிய விஷயத்தில் ஈடுபட்டவராக இருப்பார். யாரது? நாம தான். இப்ப உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கேட்டுட்டு இருக்கோம்ல. இதுதான் முதல் படி. என்னன்னா அந்த முடிவை பண்ணணும். எது? அந்த பிரம்மத்தை, ஆத்மாவத்தை நான் அடையணும், அறியணும், முடிவு பண்ணணும். முடிவு பண்ண அடுத்து என்னன்னா இந்த புத்திய அந்த பிரம்ம விசாரத்துல, அந்த சாஸ்திரத்துல அந்த ஆத்மாவை பற்றி எங்க பேசப்படுகிறதோ, எங்க சொல்லப்படுகிறதோ அங்க உட்கார்ந்து இதை நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். இதுக்கு பேர் என்ன? சிரவணன் பேரு, ஞான யோகன் பேரு. அப்ப நம்மளுடைய புத்தி வந்து தத்துன அதை, அந்த பிரம்மத்தை அறியக்கூடிய அந்த விஷயத்தில் ஈடுபாடு உடையவர்களாக இருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். முதல் இது தத் புத்தையாக. இப்ப சாஸ்திரம் என்ன சொல்லுது? நீ வந்து நான் சொல்லிட்டு இருக்கீங்களா? அங்க 2 நான் இருக்கு. இங்கிலீஷ்ல சொன்னா ஹையர் ஐ, லோயர் ஐ. உண்மையான நான், பொய்யான நான்.
உண்மையான நான் எப்போதும் இருக்கிறது, அதுக்கு அழிவு இல்லை. நஜாயத்தே நாம்ரியத்தே அப்படின்னு பகவான் முதலே சொல்லிட்டாரு. இந்த பொய்யான நமக்கே தெரியுது. நம்ம வீட்டுல நம்மளை விட்டு பிரிஞ்சு சரீரத்தை விட்டவங்களை எல்லாம் நம்ம கண்ணுல பார்த்துட்டு இருந்தோம். யார அது வரைக்கும் நம்ம அந்த உணர்வோட பழகினமோ அந்த சரீரத்தை நம்ம கைனாலேயே ஒண்ணு புதைச்சோம் அல்லது கொண்டு போய் எரிச்சோம். அதனால இந்த சரீரம் எந்த விதத்திலும் அவங்க கிடையாது. நாமளே சொல்றோம், அவங்க எப்ப போனாங்கன்னா 6 மணிக்கே போயிட்டாங்க, நேற்றுக்கு நைட்டே போயிட்டாங்க அப்படின்னு என்ன பண்றோம், நம்ம வாக்குலயே சொல்றோம். ஆனா இது வரைக்கும் நம்ம யாரை பேசிட்டு இருந்தோமோ அந்த சரீரம் வீட்டுல என்ன பண்ணிருக்கு, ஒரு கண்ணாடி கூண்டுல படுக்க வச்சிருக்கோம். ஆனா அவர் எப்ப போனாருன்னா நேத்து காலையிலே போயிட்டாருன்னு சொல்றோம். அப்ப இந்த சரீரம் நாம இல்லைங்கிறது தெல்ல தெளிவா நமக்கு தெரியுது. அதெல்லாம் சாஸ்திரம் சொல்லுது. அந்த விசாரத்துல இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த உடம்பு மனசு புத்தி புலன்கள்ல நீ இல்லை. இந்த புத்தி புலன்கள் நான் இல்லைன்னு எப்படி நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம்னா, ஆழ்ந்த உறக்கத்துல இந்த புத்தி வேலை செய்யல, மனசு வேலை செய்யல, இந்த உலகத்தோட நமக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், நல்லா எப்படி இருந்தோம், நிம்மதியா வேற இருந்தோம், சந்தோஷமா வேற இருந்தோம். அதனால டெய்லி என்ன பண்ண போறோம், தூங்க போறோம். அப்ப இதெல்லாம் உபதேசம் பண்ணி சாஸ்திரம் சொல்லுது, நீ பிரம்மம், நீ ஆத்மா, நீ இந்த உடம்பல்லன்னு உபதேசம் பண்ணுது. இதான் இந்த உபதேசத்தை கேட்டுட்டு இருக்கிறதா தத் புத்தையாக அப்படின்னு முதல் படி சொல்லிட்டார். இப்படியே நம்ம கேட்டு 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 ஒரு கொஞ்ச நாளுக்கு ஆனதுக்கு அப்புறம், கொஞ்ச நாள் எப்படி நமக்கு பக்குவமான உடனே, மனம் தூய்மை அடைஞ்ச உடனே நம்ம கிட்ட அறிவு வந்துருது. என்ன வந்தது, தத் ஆத்மனக. அடுத்த வேர்டு 2வது படிநிலை. அந்த பிரம்மம், அந்த ஆத்மாதான் யாரு, நான் அப்படிங்கிற அவனுக்கு ஞானம் வந்துருது. அது 2வது நிலை. ஃபர்ஸ்ட் என்ன பண்றான், அதை அடையணும்னு முடிவு பண்றான் முமுக்ஷுவா. அதுக்காக என்ன பண்றான், குரு கிட்ட போய் சாஸ்திரத்தை முறையா கேட்டு புத்தி அதுக்கு பயன்படுத்துறான். 3வது அவனுக்கு அந்த ஆத்மாதான் நான் அப்படிங்கிற அவனுக்கு என்ன பண்ணிருது, அந்த ஞானமானது வந்துருது. தது ஆத்மனக, அந்த ஆத்மாவே நான் அப்படிங்கிறது அவர் என்ன பண்ணிக்கிறாரு, புரிஞ்சுக்கிறாரு. அதையே தன் ஆத்மாவாக அவர் அறிஞ்சிறாரு. பிரம்மமே ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஆத்மா அகர்த்தா போக்தா, எனக்கு பிறப்பில்லை இறப்பில்லை, நான் மரணமற்றவன் அப்படிங்கிறது அவருக்கு என்ன பண்ணிடுது, தெரிஞ்சுக்குது. இப்படி தெரிஞ்சுக்கும் போது அவர் குடும்பத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சன்னியாசியா இருக்கலாம் அல்லது இல்லறத்துல இருக்கலாம், இல்லற ஞானி அல்லது துறவர ஞானி. அப்புறம் துறவர ஞானிக்கு சொல்ல வேண்டாம். இப்ப இல்லறத்துல ஞானியா இருக்கிறவர் இல்லறத்துல இருக்கிறாரு, எல்லா செயலும் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா அவருக்குள்ள செயல்கள் புரியறதுலாம் இந்த சரீரம் தான். பிராரப்தத்துல கிடைச்சிருக்க கடமைகளை ஈடுபட்டு இருக்கு. ஆனா நான் யாருன்னா இந்த செயலுக்கெல்லாம் சாட்சியா இருக்கக்கூடிய விட்னஸா இருக்கக்கூடிய ஆத்மா தான் நான் அப்படிங்கிற அவருக்கு அந்த ஞானம் இருக்கு. இது 2வது. 3வது தன் நிஷ்டாகா, தத்து நிஷ்டாகா. இப்ப நம்ம இந்த ஞானத்தை வந்ததுக்கு அப்புறமும் நம்ம கிட்ட தடைகள் இருக்கும். தடைகள்னா இதை ஒரு தடவை கேட்டு ஆமாதான் நம்ம ஆத்மா அப்படின்னு நமக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும். வெளியில போய் செப்பல் போட்டு ஒரு ஃபோன் வந்த உடனே ஆத்மாவும் ஒன்றாவது என்ன சொன்ன இது அப்படின்னு அந்த ஃபோன் யார் பேசினாங்களோ அவங்க நமக்கு ஏதாவது பிரச்சனைக்கு வருதுன்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு வண்டி எடுத்து வீட்டுக்கு போற வரைக்கும் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசி முடிச்சதுக்கப்புறம் இவ்வளவு கோப்பிட்டு எதுக்கு இப்படி பேசணும், இப்பதானே எல்லாம் கேட்டுட்டு வந்தோம் அப்படின்னு நமக்கு இந்த இருக்குல்லையா பழக்க தோஷம் இருக்குல்ல, அது நமக்கு என்ன பண்ணும், இந்த ஞானம் இருந்தாலும் அது தடையா, அது நமக்கு பயன்பாட்டுக்கு இல்லாம, பயன்பாட்டுல சந்தோஷமா இருக்கணும். அப்படி சந்தோஷம் இல்லாம திரும்பவும் நமக்கு பழைய வாசனையினால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது திரும்ப நம்மளை மாத்திட்டே இருக்கும். இந்த அனாத்மா மேல நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆத்மா நாமங்கிறது நமக்கு அப்பப்ப மறந்து போயிடும். அதுக்கப்புறம் சில சமயம் சந்தேகமும் போகாம இன்னும் நமக்கு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். அப்ப அதுக்கு என்ன பண்ண, தொடர்ந்து என்ன பண்ணிட்டே இருக்க வேண்டியது, கேட்டுட்டே இருப்போம். கேட்க கேட்க சந்தேகம் போகும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த பழக்க தோஷத்துல இருக்கும், இது போகும். இது நம்ம சாமிஜி எல்லாம் சொல்றது அதேதான். ஏற்கனவே நம்ம வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், கை கழுவி பழகிருந்தோம். அங்க பைப்ல தண்ணி வரல, ரிப்பேர் ஆயிடுச்சு. நாம தான் ஆளை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி ரிப்பேர் பண்ணுன்னு சொன்னோம். அதனால கை கழுவுறதுக்கு தண்ணியை பக்கெட்ல வெளியில வச்சாங்க. நமக்கு நல்லா தெரிஞ்சும் சாப்பிட்டுட்டு ஃபோன் பேசிட்டே கை எங்க போகும், அந்த பைப்பு கிட்டதான் போகும். அதுக்கப்புறம் தான் இல்ல வேண்டாம் வெளியில தான் தண்ணி வச்சிருக்கோம், நாம தான் ரிப்பேர் பண்ண சொன்னோம், வெளியில போய் என்ன பண்ணுவோம், கழுவுவோம். ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு வரலைன்னா நமக்கு வெளியில போய் பழகி ரிப்பேர் பண்ணி பைப்பு சரி பண்ணதுக்கு அப்புறம் எழுந்துச்சு எங்க போவோம், வெளியில போய் கை கழுவுவோம். ஏன்னா இது பழக்க வாசம். இது மாதிரி நமக்கு எத்தனையோ ஜென்மத்துல இந்த விருப்பு வெறுப்பு இதெல்லாம் இருந்து உடம்பு நானுன்னு இருந்து பழக்க வாசனை இருக்கிறதுனால ஆத்மாதான் நான் பிரம்மம் நானுன்னு தெரிஞ்சா கூட பழக்க வாசனை அவ்வளவு சீக்கிரம் போகாது. திரும்ப திரும்ப சாஸ்திரத்தை கேட்டு கேட்டு ஒரு நாள் இவருக்கு என்ன ஆயிருது, இதெல்லாம் சந்தேகம் போயிருச்சு, இந்த பழக்க வாசனை போயிருச்சு. நிஷ்டாகா,
என்ன பண்றாரு, ஸ்திரமா அந்த தத் நிஷ்டாக அத தன்னிஷ்டாக அந்த பிரம்மத்திலேயே அவர் என்ன பண்றாரு, நிலை பெற்றவராக இருக்கிறார். அவருக்கு சந்தேகமும் இல்லை, அவர்கிட்ட எந்த விதமான தடைகளும் இல்லை. அவருடைய மனசுல புத்தியில என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த ஞானம் இருக்கு. முதல்ல புத்தியில இருக்கும், மனோமய கோஷம் இருக்காது, அதனால அப்பவே மறந்துடுவாரு. இப்ப மனசுலயும் அது ஸ்திரமாயி, மனசு புத்தியில எல்லாம் ஸ்திரமாயி நான் ஆத்மாதான், நான் பிரம்மன் தான் அப்படிங்கிற அந்த ஞானம் அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அகர்த்தா அபோக்தா அப்படிங்கிறது ஸ்திரமாயிடுச்சு. ஆனா வீட்டுல செய்யற எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இல்லறத்துல இருக்கிற டியூட்டி, வெளியில இருக்கிற பிசினஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. ஆனா அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங், அறிவுல நான் ஆத்மா அப்படிங்கிற புரிதல், அந்த அறிதல் புரிதல் இருக்கிறதுனால அண்டர்ஸ்டாண்டிங்ல அவர் ஸ்திரமா இருக்கிறார். இந்த தன்னிஷ்டாக. அடுத்தது இதனால அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா பலன். இப்ப பார்த்தோம்னா என்ன, அவரு முடிவு பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஒரு முமுட்சு இந்த ஞானத்தை இந்த பிறவில அடையணும்னு முடிவு பண்றாரு. அத தத் பராயணாக. அடுத்தது என்ன, அதை விசாரம் பண்ணணும், குரு மூலமா சாஸ்திரத்தை விசாரம் பண்றாரு. தத் புத்தையாக, அவர் புத்தியை பயன்படுத்துற பிரம்மத்தை அறிகிற விஷயத்துல. அப்புறம் அவருக்கு பிரம்ம ஞானம் வந்துருச்சு, அகம் ஆத்மா அப்படிங்கிற அகம் பிரம்மாஸ்மி ஞானம் வந்துருச்சு. தத் ஆத்மனாக வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, தன்னிஷ்டாக சந்தேகம்லாம் போய் அவருக்கு என்ன அதுல தெளிவா நிலையா இருக்கிறார். இப்ப இந்த நிலையான ஞானம் அவருக்கு ஏற்பட்ட உடனே ஞானின் அவர்கள் ஞான நிர்தூத்த கல்மஷாக. கல்மஷம் அப்படின்னா அழுக்குன்னு அர்த்தம். சாதாரண ஒரு மீனிங் என்னன்னா, கல்மஷம் அப்படின்னா அழுக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துக்கு என்ன அழுக்கு அப்படின்னா, நமக்கு இப்ப அறியாமைதான் நம்மகிட்ட முக்கியமான அழுக்கு. ஏன்னா அறியாமையினாலதான் நமக்கு என்ன வருது, பிறவியே வருது. அப்ப அந்த அறியாமைங்கிற அழுக்கு நம்மளை விட்டு நீங்கிறது. நிர்தூத்தக அப்படின்னா விலகுன்னு அர்த்தம். ஞானத்தினால் தன் பாவங்களை அழித்தவர். நிர்தூதகனா அழிக்கப்பட்டது. ஞானத்தினால் நிர்தூதக அழிக்கப்பட்டது எது, கல்மஷாக. இது ஆச்சாரியர் சொல்லும் போது பாபாதி அப்படின்னு, பாப்பாதி பாபம் முதலியன்னு போட்டிருப்பாரு. இப்ப இங்க என்ன பாவம்னா அறியாமைதான் முதல் எது அழுக்கு நம்ம கிட்ட. அறியாமைனால அந்த உடம்பு நானுங்கிற என்ன வந்துருச்சு, எண்ணம் வந்துருச்சு. இந்த உடம்பு நானுன்னு என்ன வரும்போது இந்த விருப்பு வெறுப்பு கோபம் பொறாமை இப்படி நிறைய எண்ணங்கள் வந்து இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள இருந்து சதா சருமகாலம் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, துயரத்தை கொடுத்து கொண்டே இருக்குது. ஆக மொத்தம் பாவம் புண்ணியம் இந்த ரெண்டும் அனுபவிக்கக்கூடிய பிறவி. இதுல இருந்து என்ன ஆகுது, அவருக்கு எல்லாம் என்னது அழிக்கப்பட்டது அப்படின்னா அவர்கிட்ட இருந்து இதெல்லாம் நீங்கிது. இந்த பாவ புண்ணியம்ங்கிறதே அவரை விட்டு என்ன பண்ணிடுது, நீங்கிறது. ராகத்வேஷம் விருப்பு வெறுப்பு அவரை விட்டு என்ன பண்ணுது, நீங்குது. அப்ப அவர் எப்படி இருப்பாரு, ஹாப்பியா சந்தோஷமா இருப்பாரு. இதெல்லாம் எங்க நடக்குது, புத்தியில தான். இதை வெளியில எங்கேயும் காமிச்சிக்க முடியாது, காமிச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம கிட்ட அறிவா இருக்குது. அப்ப நம்முடைய சொற்கள் நம்முடைய சுபாவம் மற்றவங்களை என்ன பண்ணாது, பாதிக்காது. மற்றவங்களுடைய சொல்லும் மற்றவங்களுடைய சுபாவம் நம்மளை என்ன பண்ணாது, பாதிக்காது. இதுதான் இந்த இடத்துக்கு நடக்கும். அதனால ஞான நிர்தூத்த கல்மஷாகா. சரி, இப்ப ஞானத்தினால் தம் பாவங்களை அழித்தவர்கள். ஞானம் அனைத்து அசுத்தங்களையும் நீக்கி விடுகிறது. சரி, இதனால என்ன நடக்கு அப்படின்னா அடுத்து போடுறாரு, அபுனராவிருத்தி கச்சந்தி. அபுனராவிருத்தி, புனக ஆவிருத்தி அப்படின்னா மீண்டும் பிறக்கிறது. புனக அப்படின்னா மறுபடியும், ஆவிருத்தினா வர்றது, திரும்ப திரும்ப இந்த உலகத்துக்கு வர்றது. அது ஆ போட்டாரு, மீண்டும் அவன் பிறப்பது இல்லை. திரும்பி வராத நிலையை கச்சந்தின அடைகிறான். அப்புனராவிருத்தினா மீண்டும் திரும்பாத நிலையை அவன் அடைகிறான். எவன் ஒருவனுக்கு எது ஆத்ம ஞானம் ஏற்பட்டுருச்சோ, அஜ்ஞானம் போயிருச்சோ, அவர்தான் ஞானி. அவர் மீண்டும் இந்த உலகத்தில் பிறப்பதே இல்லை அப்படின்னு இவ்வளோ தெளிவா பகவான் என்ன பண்றாரு, இந்த 5 சென்டென்ஸ் எது, தத்பராயணக, தத் புத்தையக, தத் ஆத்மனக, தன்னிஷ்டாக, அடுத்தது ஞானின நிர்தூத்த கல்மஷாக. அது இருந்துட்டு இருக்கும் போது அவன் துயரப்படாம அசுத்தங்கள் அவன்கிட்ட பாவ புண்ணியம் இல்லாம அவன் சந்தோஷமா இருக்கிறான். சரீரம் பிராரத்தம் முடியும் போது ஞானியா இருந்தாலும் சரீரம் போகும், பகவானே அவதாரம் பண்ணியிருந்தாலும் சரீரத்தை ஒரு நாள் விட்டுதான் ஆகணும். அப்ப பிராரத்தம் முடியும் போது அப்புனராவரத்தின் கச்சந்தி, அவர் மீண்டும் திரும்பி இந்த உலகத்துக்கு வருவது இல்லை அப்படின்னு பகவான் சொல்றாரு. இப்ப இந்த தத்பராயணாவுக்கு இன்னொரு மீனிங் நம்ம எடுத்துக்கணும், அது ஆச்சாரியர் சொல்றது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு சொன்ன அதுதான் என்னுடைய லட்சியம் அப்படின்னு முடிவு பண்றது. இதுக்கு இன்னொரு அர்த்தத்தை எடுத்துட்டோம்னா,
முதல்ல தத் புத்தையாக அவர் புத்தியை பயன்படுத்தி விசாரம் பண்ணி ஆத்ம விசார பிரம்ம விசாரத்துல ஈடுபடுறாரு. ரெண்டாவது தத் ஆத்மனக அந்த விசாரம் பண்ணி அறிவு அவர்கிட்ட அகம் ஆத்மா அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஞானம் வந்துருச்சு. அடுத்து மூணாவது அது என்ன பண்றாரு, தன்னிஷ்டக அதுலயே நிலை பெற்றுறாரு. அடுத்து நாலாவது தான் தத் பராயணாக அப்படின்னு வரும். அப்படி வரும்போது என்ன வரும்னா, அந்த ஞானத்தை அடைஞ்சதுனால அந்த இருக்கிறதுலே மேலான கதி உயர்ந்த கதியான ஆத்ம திருப்தி, தன்னிடத்தில் தானே திருப்தியாக இருப்பான். அவனுக்கு நான் தனிச்சு இருக்கிற அப்படிங்கிற அந்த லோன்லினஸ் அவன்கிட்ட என்ன பண்ணாது, இருக்காது. எந்த இடத்துல இருந்தாலும் அவனுக்கு தன்னுடைய இருப்புக்கு தன்னுடைய சந்தோஷத்துக்கு யாரையும் சார்ந்து இருக்க மாட்டான். தன்னில் தானே திருப்தியாக இருப்பான். ஏன்னா அவனை பற்றி அவனுக்கு என்ன பண்ணிருச்சு, தெரிஞ்சதுனால தற்பராயணக அந்த மேலான கதி அடைஞ்சதுனால அவன் தன்னிடத்திலேயே ஆத்மரதிகி ஆத்ம திருப்தக. அப்போ அவனுக்கு அவன் எங்க இருந்தாலும் அந்த எல்லாரும் கூடி இருக்கும்போது அவங்களுடைய செயல்பாடோ அவர்களுடைய சொற்களோ இவன் என்ன பண்ணாது, பாதிக்காது. ஒருத்தருமே இல்லை எல்லாரும் விட்டுட்டு போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த தனிமையிலையும் அவன் தன்னிடத்தில் என்ன பண்ணுவான், ஆனந்தமாக ரமிச்சு சந்தோஷமாக அந்த பூர்ண நிறைவோடு அவன் இருந்துட்டு இருப்பான். அவன் தன்னுடைய சந்தோஷத்துக்காக யாரையும் சார்ந்து இருக்க மாட்டான். தன் இன்பம் தன்னுடைய ஆனந்தம் தன்னுடைய சொரூபத்துல அவன் என்ன பண்ணுவான், திளைச்சிருப்பான். அப்போ அவனுக்கு வெளியில டிபெண்டிங், இந்த உலகத்துல ஒரு பொருளையோ ஒரு உறவுகளையோ அல்லது ஒரு சூழ்நிலையோ தன்னுடைய ஆனந்தத்துக்காக என்ன பண்ணிருக்க மாட்டான், சார்ந்து இருக்க மாட்டான். இது என்னன்னா ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் அப்படி வராது. அப்படி ஒரு இடம் இருந்தா கூட அது அவனை என்ன பண்ணாது, பாதிக்காது. தனிமை அவரை பாதிக்காது. நிறைய பேருக்கு தனிமை இருக்க முடியாம தான் ஏதோ ஒரு செயல்ல ஒண்ணு ஈடுபடுறோம் அல்லது எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு என்ன பண்ணுது தோணுது. வீட்டுல யாரோ ஒருத்தர் இருக்கணும், அப்படி யாருமே இல்லைன்னா டிவியா நோண்டிட்டு இருக்கணும், ஓடிட்டு இருக்கணும். அப்போ அவங்களுக்கு என்னன்னா யாரும் வீட்டுல ஒருத்தர் இருக்கிற மாதிரி, அது 24 hours ஓடிட்டே இருந்தாலும் அங்க யாரோ ஒருத்தர் இருக்கும். அந்த காலத்துல இது ரேடியோ போட்டுக்குவாங்க, அது வாடி பாடிட்டு இருக்கும், இவங்க வாடி. ஏன்னா இது ஒருத்தருமே இல்லைங்க, தனியா இருக்கு, யாரோ ஒருத்தர் இருக்க மாதிரி. அப்படி யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி. இல்ல ஒண்ணுமே இல்லைன்னா இப்ப போன் கிடைச்சுன்னு போன் எடுத்தா யார்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கோம், பேசிட்டு. அப்படி நம்ம தனிச்சு நம்ம இடத்துல நம்ம இருக்கிறதுக்கு நம்மளால யாராலையும் என்ன பண்ணதில்ல, முடிகிறது இல்லை. இந்த ஞானம் வரும்போது நம்ம எங்க இருந்தாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த திருப்தி அந்த நிறைவு அந்த பூர்ணம் அவங்ககிட்ட இருக்கும். அது 4 பேர் சேரும்போது அந்த பூர்ணத்துவம் வெளிப்படும், சந்தோஷமா இருப்பாரு. இல்லைனாலும் கவலை இல்லை, இருந்தாலும் அவங்க அந்த சூழ்நிலை அவர் என்ன பண்ணாது, பாதிக்காது. இப்படி ஒரு நிலையில அவர் இருப்பார். அத தத் பராயணாக. முதல்ல முமுட்சுவா இருந்து அதை அடையன்னு ஆசைப்படுறது சாதாரண அர்த்தம். மேலான அர்த்தம் என்ன, தத்பராயண அவர் தன்னுடைய இருப்புக்கும் தன்னுடைய சந்தோஷத்துக்கும் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டார். எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருப்பாரு, எல்லாம் லௌதம், எல்லாரையும் நேசிப்பாரு, எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுவார். எந்த இடத்துல அவர் இருக்காரோ அவரால் என்ன செய்ய முடியுமோ இல்லை அவளால், இப்போ ஆண் பெண் ரெண்டு இல்லை, யாரா இருந்தாலும் ஞானம் வரும்போது யாருக்கு அங்க என்ன நம்மளால செய்ய முடியுதோ அதை உடலால மனசால அவர் செய்வாரு. சர்வதம். ஆனா டோன்ட் டிபெண்ட் தம், யாரை எந்த இடத்துலையும் சார்பு தன்மையோட சார்ந்து அவர் இருக்க மாட்டார். சார்ந்த இதெல்லாம் இங்க மனோரீதியா ஒருத்தர் சார்ந்து இருந்துட்டோம்னா அவங்களுடைய ஒவ்வொரு செயலும் நம்ம என்ன பண்ணுவோம், பாதிக்கும். ஒவ்வொரு சொல்லும் பாதிக்கும். நீங்க சொல்லவே வேண்டாம், நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க, திரும்பி இப்படி பார்த்தாலே நம்ம சொல்றது அவங்களுக்கு பிடிக்கலையா இருக்கு, ஓ கேட்க மாட்டியோ அப்படின்னு ஒரு பார்வை கூட நம்மளை என்ன பண்ணுது, பாதிக்குது. ஏன் முறைச்சு பாக்குற, ஏன் சொன்ன செய்ய மாட்டியா, என்னை பார்த்தா உனக்கு இளக்காரமா இருக்கா, இப்படி எதுவும் அவங்க பார்வை கூட நம்ம என்ன பண்ணுவோம், பாதிக்கும். ஆனா இந்த ஞானம் இருந்தா இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஆனந்தமா இருப்போம். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இருக்கிற இடம் எங்கேயா இருந்தாலும் அவங்க ஆனந்தமா இருப்பாங்க. அதான் தத் பராயணாக. இப்ப தத் புத்தேகனா இப்ப சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம், இதை தொடர்ந்து செஞ்சுட்டு இருப்போம். ஒரு நாளைக்கு நம்மளை பற்றிய அறிவு நமக்கு வரும். அந்த அறிவு வரும்போது அது கொஞ்ச நாள் டவுட்ஃபுல்லாவே இருக்கும், சந்தேகத்தோட திரும்ப திரும்ப கேட்க அது நமக்கு ஸ்திரமாயிரும். அது ஸ்திரமானா நம்ம இருக்கிற இடத்துல நம்ம நிறைவா நம்ம இருப்போம். அப்படி இருக்கும்போது ஞான நிர்தூத்த கல்மஷாக நம்முடைய பாவம் புண்ணியம் எல்லாம் நம்ம என்ன ஆயிரும், அழிக்கப்பட்டுரும். அதனால நமக்கு என்ன இருக்காதுன்னா, பிராரப்தம் முடிகிற வரைக்கும் ஹாப்பியா இருப்போம், நிறைவா இருப்போம். பிராரப்தம் முடிஞ்சு சரீரம் போச்சுன்னா அப்புனராவிருத்தி, மீண்டும் பிறவியை அடைய மாட்டோம். பிறவாத நிலையை கச்சந்தி, அவர்கள் அடைகிறார்கள் அப்படின்னு பகவான் இந்த 5 ஸ்லோகத்துல, சரி இந்த ஒரு ஸ்லோகத்துல 5 நிலைகளை சொல்லி ஒவ்வொரு படியா ஏறி
ஒரு ஞானி எப்படி இருக்காரு, எப்படி இந்த நிலையை அடைகிறாரு அப்படின்னு நமக்கு என்ன பண்றாரு சொல்லியிருக்கிறார். இப்ப நாம என்ன பண்ணணும்? இப்ப இதே இருக்கிற வீட்டுல நம்மளுடைய திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கேன், நம்ம யாரையும் வெறுக்காம யார் மேலே கோபத்தை வச்சுக்காம நம்ம செய்யற டியூட்டி நம்ம என்ன பண்ணுவோம் செய்துட்டு காலத்தை இது கொஞ்சம் அதிகமா என்ன பண்ணணும் கொடுக்கணும். இந்த ஞானம் நமக்கு இருந்துச்சுன்னா அங்க எல்லாத்தையும் நம்ம சமாளிக்க முடியும். இந்த ஞானம் இல்லைன்னா நமக்கு அங்க எவ்வளவு செல்வம் இருந்தாலும், எவ்வளவு உறவுகள் இருந்தாலும், எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் அங்க நம்ம அதிருப்தியோட நம்ம என்ன பண்ணுவோம் இருந்துட்டு இருப்போம், சூழ்நிலை தாக்கப்படுவோம். அப்ப இதுக்கு கொஞ்சம் அதிகமான காலத்தை கொடுத்து நம்ம மனசை கொடுத்து திரும்ப 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 சிரவணம் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த ஞானம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். இந்த ஞானம் கிடைக்கும் போது இது எங்கேயும் இல்லை. இப்ப கடைசியில உண்மையை சொல்ல போனா நம்ம சுகத்துக்காக இந்த உலகத்துல எங்கெங்கேயோ என்ன பண்றோம் ஓடி தேடி அடையிறோம். ஆனா இப்ப கடைசியில யாரை அடையிறோம்? நம்மளையே நம்ம அடையிறோம். இதுக்கு பேர் என்னது? மோட்சம். மோட்சம் அப்படின்னா என்னன்னா மனநிறைவு அப்படின்னா என்னன்னா உன்னையவே நீ அடையிறது. இப்ப நீ எங்க இருக்கு அப்படின்னா இப்ப தூரமா இருக்கிறமா இருக்குது. இது கேட்கும்போது கடைசியில நாம தான் இருக்கிறதே ரொம்ப சமீபத்துல இருக்குது. யாருன்னா நாம தான். அப்போ உலகத்துல அடைய வேண்டிய ஒன்னா தேடி தேடொன்னா தேவனை தேடி என்னுள்ளே கண்டு கொண்டேன். கடைசி யாரு? நானே தான் அந்த சுகஸ்வரூபம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால துயரமும் வெளியில கிடையாது, சுகமும் வெளியில கிடையாது. வெளியில இருந்து ஒருத்தர் நம்மளை துயரம் படுத்த முடியாது, நம்மளை சுகப்படுத்தவும் முடியாது. அறியாமையினால வெளியில துயரம் இருக்கு நினைச்சிட்டு அந்த துயரம் போறதுக்கு வெளியில எதையாவது நம்ம ஒண்ணு அடையணும் அல்லது யாராவது மாறணும், இப்படியே நம்ம ஓடிட்டு இருக்கோம். அந்த அந்த வெளியில தேடுறதை நிப்பாட்டிட்டு மற்றவங்களை மாத்தணுங்கிறத நிப்பாட்டிட்டு யாரை மாத்திக்கணும்? நம்மளை நான் மாத்திக்கிறதுக்கு, நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு காலத்தையும் நம்ம மனசு என்ன கொடுப்போம். அது போக நம்ம கடமை என்ன பண்ணிட்டு இருப்போம் செஞ்சுட்டு இருப்போம். ஆனா இந்த ஞானம் ஒரு நாள் கண்டிப்பா ஸ்திரமாகும் போது இருக்கும்போது நிறைவா இருப்போம். மீண்டும் பிறவி என்பது கிடையவே கிடையாது. கிடையாது சொல்றதை விட நமக்கே ஞானம் வந்துருச்சுன்னா நான் பிறப்பற்றவன் அப்படிங்கிற தெளிவான அந்த புத்தி நமக்கு என்ன ஆயிரும்? ஸ்திரமாயிரும். இதுதான் பகவான் கொடுத்திருக்கிறது. மிச்சம் இருக்கிறது அடுத்த வகுப்பு.